ஹாய் ஒருவன் பிப்ரவரி மந்த் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிப்ரவரி மந்த் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இருக்கிற 28 நாளில் படித்து முடிக்க முடியுமா 10th 12th ஒரு கேள்விக்குறி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி மந்த் ஆரம்பிச்சினாலும் டென்ஷன் ஆகாமல் எப்படி நம்ம வந்து போர்ஷன்ஸை முடித்து படிக்கிறது, ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்டில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்து பயாலஜியாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியலாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கவர் பண்ணுறது, எப்படி ரிவிஷன் பண்ணுறது, ரொம்ப முக்கியமாக டைம் எந்த டைம், அதாவது எவ்வளோ நேரம் படிக்கிறது அண்ட் எந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். ஏன்னா ஜனவரியில் டைம் வேஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சரியான பிளான் ஜனவரியில் போடாதவங்களுக்கு பிப்ரவரியிலையாவது கரெக்டாக போட்டு முடிக்கலாம். அப்படி என்ன சார் பிப்ரவரியில் டைம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். 28 நாள் டைம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதில் கரெக்டாக கிடையவே கிடையாது. நான் முதல்ல எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன், 4 நாள் ப்ராக்டிக்கலுக்கு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து சில பேருக்கு 9ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது, சில பேர் 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ அது உங்களுடைய டேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது ஒருவேளை 9ஆம் தேதி ஆரம்பிச்சுன்னா முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க ப்ராக்டிக்கலுக்கு. அப்போ எனி 4 days ப்ராக்டிக்கலுக்கு போகுது இந்த கேப்பில். அப்போ மீதி இருக்க நாள் இருக்குமா? இப்போ ஏதோ ஒரு 4 நாள் போகுதுன்னா ஒரு 2 நாள் கேப் இருக்கும்ல, சரிங்களா? அந்த 2 நாளுமே பயன்படுத்திக்கோங்க. ப்ளஸ் பிப்ரவரி 1லேருந்து 7 முடி ரிவிஷன் இருக்குது, மாடல் ப்ராக்டிக்கலுக்கு, அதனால் நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்டடீஸ் அண்ட் பப்ளிக் எக்ஸாமை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 7 நாளுமே நீங்கள் மாடல் போய் எழுதாததும் எழுதுனீங்கனாலும் ஒன்றும் நீங்கள் வந்து நல்லா எழுதுனா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அவங்க. ஆனால் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ 7 நாள் டைம் இருக்கா, இதில் ஒரு 2 நாள் டைம் கிடைக்குமா, 9, இதில் ஒரு 12 நாள், பிப்ரவரி 14லேருந்து 25 முடி 12 நாள். அப்படி பார்க்கும்போது ஏன் 25 முடினா, 26ஆம் தேதியிலேருந்து மார்ச் 1 வரைக்கும் தமிழ் படிக்கணும்ல, லாஸ்ட் 4 நாள் அதுக்காக, ஓகேவா? 2ஆம் தேதி நமக்கு எக்ஸாம், மறந்துடாதீங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது 21 நாள், 19ன்னு போட்டேன், 21 days நமக்கு வந்து படிக்கிறதுக்கான டைம் கிடைக்கிது. இதில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நியூ பிளானாக இருக்குது. எல்லா வீடியோவில் நம்ம 15 days சொன்னேன், அதெல்லாம் சொன்னேன். இப்போது நீ ரிவிஷனையும் கண்டுக்க வேணாம், நீ வந்து ஸ்கூலையும் கண்டுக்க வேணாம், ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் போயிட்டு நல்லா அட்டன் பண்ணிட்டு வா. மாடலையுமே நீ அவ்வளோ கண்டுக்க வேணாம், அப்படியே கண்டுக்கிட்டாலும் போய் அட்டன் பண்ணிட்டு வா. அப்படி இருக்கும்போது நமக்கு 21 நாள் கிடைக்கும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸ்கூல்லையும் போய் ரிவிஷன் எழுதி மாடலை எல்லாமே நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக 21 நாள் இருக்காது. புரிஞ்சுதா? ஸோ அதுக்காக தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டாக இருந்தால் 29 நாள் இருக்குது. இப்படி சொல்லக்கூடாது, 30 நாள் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் 10th. ஏன்னா 10th லாஸ்ட் 4 நாள் தான் தமிழ் வந்து அந்த டைம் ஒதுக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மார்ச் 5 முடி டைம் எடுத்தால் கூட நமக்கு ஒரு 30 நாள் சாலிடாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவேன் 10th. ஓகே, இப்போ எவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த 21 நாள் எப்படி படிக்க முடியும், என்னெல்லாம் முடிக்க முடியும்னா, நீங்கள் முடிச்ச 550 மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக முடியும். இப்போ நீங்கள் படித்தா கூட முடியும் தான் நான் சொல்லுவேன். என்ன ப்ரீவியஸாக நீங்கள் கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சு சில பல விஷயங்கள் வந்து படித்து வச்சுருந்தா, சில சாப்டர்ஸ்லாம் முடிச்சு வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கஷ்டம். அதுக்கு வந்து நம்ம சைக்காலஜிக்கலி என்ன ரிப்பீட்டட் ஆகுதோ, ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஸோ சாப்டர் வாரியாக நல்லா படிக்கிறவங்க முதல்ல கொஞ்சம் படித்து வச்சுருந்திங்கன்னா பெட்டர். ஏன்னா கோட்டையிலி ஹாஃப் எலி முடி நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, ஸோ அதுனா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் சரியாக இருக்குது. அதுக்கு தான். ஸோ ஒன்றுமே படிக்காத பையன் வந்து எப்படி அந்த 5 மார்க் கேட்டிருக்காங்க இவ்வளோ வருஷத்தில், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் ரிப்பீட்டடாக படிங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்கு இந்த வருஷம் எவ்வளோ கேட்டிருக்காங்க அதெல்லாம் ரிப்பீட்டடாக படிங்க. அண்ட் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படி என்ன சார் ஈஸி அப்படின்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான். 1 2 3 4 7 8 11 12 இதெல்லாம் ஈஸியான சாப்டர். இதில் 2 மார்க் 3 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது போக நான் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணினாலே 2 மார்க் 3 மார்க் போதும். இப்போ 5.1 5.2 6.1 6.2 6.3 ஆங்கிள் வெட்டின்னு பார்த்துக்கோ. 7.1 7.2 7.4 7.5 7.6 இவ்வளோ இருக்குன்னு பார்க்குறியா? ஒன்றுமே கிடையாது. ஓன்லி 5 சம் தான். எல்லா பிட்டால் மட்டும் நிறைய சம் இருக்கும், ஆனால் எல்லாம் ஒரே மாடல் தான். 7.6லாம் எக்ஸாம்பிள் சம் போதும். 10வது சாப்டரில் சாப்டரே கிடையாது. நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க போய் எடுத்துப்பாரு, வெறும் 20 சம் கூட இருக்காது. 11th சாப்டர் 12th சாப்டர் ஈஸி தான், 8வது ஈஸி தான். ஸோ நினச்சிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது 2 மார்க் 3 மார்க்குக்கு. அப்புறம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிற பாருங்க. வால்யூம் 1 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வால்யூம் 1 ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா மேக்ஸில் 5 5 மார்க் எழுதலாம். எதிரா சாய்ஸில் 5 எழுதலாம் மினிமம். ஸோ அப்படி என்ன சார் அப்படின்னா, சாப்டர் 1 2 தரவா இருங்க. 3.4 3.5 4.5 எக்ஸசைஸ்னால் எக்ஸாம்பிள் சேர்த்து தான். எக்ஸசைஸ்னால் எக்ஸசைஸ் மட்டுமான்னு கேட்டுறாது, எல்லாமே எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்க்கணும், ஓகேவா? 4.4 லாஸ்ட் சம், 5.1 5.2 சர்க்கிள் ஈக்குவேஷன் அந்த பேரபோலா எலிப்ஸு,
5.5ல அந்த ப்ராக்டிக்கல் சம்மு, 6.1, 6.3, 6.7. ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே கன்ஃபார்மாக சொல்கிறேன் 5 5 மார்க் எழுதிடலாம். வால்யூம் 2 நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வால்யூம் 2ல் 7.1, 7.2, 7.8, 8.7 யூலரஸ் தியரம் தெரியும். 9.8 ஏரியா கண்டிப்பாக ஒரு சம் வரப்போகுது. 10.5, 10.8, 10.7ம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா 7லேருந்து தான் இந்த வருஷம் 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 10.8லையுமே வரும், ஓகேவா? இருந்தாலும் 10.5ம் படிக்கணும். ஸோ ஏன்னா 10.5 ஈஸியாக இருக்கும். அடுத்த 11th சாப்டர் 12th சாப்டர். ஏன்னா 12th சாப்டரில் மாடுலோ 11, மாடுலோ 5, எக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ட்ரூத் டேபிள் தான் இருக்கும், அதனால் போட்டுடலாம். 11th சாப்டர்லேயும் நான் கொடுத்த 5 மார்க் எடுத்து பாருங்கள், 12 5 மார்க் கூட கிடையாது, கரெக்டாக எடுத்து படிச்சுன்னா முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூமு, செகண்ட் வால்யூமு இப்படி படிக்கும்போது 2 மார்க் 3 மார்க் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் முடிச்சிரு, சாப்டர் வாரியாக நீ போய் காரியம் இல்லை. நல்லா படிக்கிறவங்கன்னா போய்க்கோங்க, ரொம்ப முடியாதவங்க ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் முடிச்சிரு. அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்லாம் நான் சொல்கிற எக்ஸசைஸு சொல்கிற சாப்டர்லாம் பார்த்துரு, ஓகே? ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்ஸை மட்டும் டெய்லியும் 3 to 4 hours அட்லீஸ்ட் ஒரு 3 hours நீங்கள் படித்தா மட்டும்தான் ஏதாவது பார்க்க முடியும். 20 டேஸும் மேக்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 18 டேஸாவது நீங்கள் பார்க்கணும் இது முடிக்கிறதுக்கு. புதுசாக படிக்கிறோன்னா 20 நாளும் பார்க்கணும், 3 மணி நேரம். ஏன்னா அதர் சப்ஜெக்ட்டும் படிக்கணும்ல, அதுக்காக. ஸோ அப்படி நீங்கள் மேக்ஸு கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, கட் ஆஃப் இருக்கிறனால. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு வால்யூம் நல்லா துறவு பண்ணு. ஃபஸ்ட்டு வால்யூம் படித்தா 45 மார்க் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 5 மார்க் வந்து 4 5மே எழுதலாம். ஆனால் தரவாக படிக்கணும், புக் பேக் ஃபுல்லாக தரவாக படிக்கணும். அப்படி முடியல, இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் படிக்கணும்னா ஒரு 3 4 எழுதலாம், மேபி 3 எழுதலாம். அண்ட் செகண்ட் வால்யூமில் 8ஆம் பாடம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 6வது 9வது 10வது 7வது இந்த சீரீஸ்லேயே போங்க. நான் கொடுத்துருக்கு இம்பார்ட்டன்ட் படித்தாலே போதும். கிட்டத்தட்ட ஃபிசிக்ஸில் 65 மார்க் கேரண்டி. நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 70க்கு 70 எடுத்துடலாம். ஆனால் ஒரு பிரச்சனை, 1 மார்க் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? புக்கின் 1 மார்க் உங்களுக்கு பிடிஎஃப் தர போகிறேன், அந்த பிடிஎஃப்பில் படிச்சுக்கலாம். அதெல்லாம் வர வீடியோவில் வரப்போகுது, ஓகேக்கா? அந்த புக்கின் 1 மார்க் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி போங்க. அப்போ இது ஒரு வாரத்தில் முடிக்கணும், இந்த 5 சாப்டரை ஒரு வாரத்தில் முடிக்கணும். இதுதான் ஃபிசிக்ஸோட பிளானு. நீ பிளான் பண்ணிக்க எப்படின்னு. மேக்ஸ் படிக்கிறேன்னா சாயங்காலம் ஃபுல்லாக ஒரு 5 மணி நேரம் ஃபிசிக்ஸு, அப்போ தான் இது முடிக்க முடியும். அடுத்தது கெமிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு வால்யூம் 7 லெசன், செகண்ட் வால்யூமில் 8 9 10. இந்த 10 லெசனை 10 நாளில் முடிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்னு வச்சு முடிக்கணும். ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, மேக்ஸ் படித்தாலும் சரி, நீ 10 நாள் டைமில் முடிச்சாகணும். ஒரு இப்படி போட்டுக்கோ டைம் டேபிள். ஒரு நாள் ஃபிசிக்ஸ் படித்தா ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, அப்படி பண்ணு, கண்டிப்பாக முடிக்க முடியாமலாம் போகாது. 11லேருந்து 15 வரைக்கும் அடுத்த 5 நாள். ஏன்னா 11 12 13 நேமிங் ரியாக்ஷன்லாம் போட்டு பார்க்க நிறைய வேலை இருக்குது. ஸோ 5 நாள். ஸோ கண்டிப்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலை முடியுமான்னு கேட்டால் நினச்சா முடியும். பயாலஜியில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் இது எல்லாமே ஒமிட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள், படிக்கலன்னா ரிவைஸ் பண்ணிடு. ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக சாப்டர்ஸ் இருக்குன்னா படிச்சிரு. பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் வந்துடும் நாளைக்கும் நாளைக்குள்ளே. சிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 10 யூனிட் வரைக்கும் முடிச்சு வச்சுருக்கேன். 8 நாள் லீவ் இருக்குது, படிச்சுக்கலாம். ஸோ பயாலஜி படிக்கிறதுக்கு டைம் எப்போ சார் இருக்குது, எங்களுக்கு டைமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸாக்டாக சொல்கிறேன் பாரு, 22ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் முடிச்சிரு. பயாலஜிக்கு ஒரு 3 நாள் டைம் எடுத்து 22லேருந்து 25ஆம் தேதி முடி படி. இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா 5 நாள் லீவ் இருக்குது பயாலஜிக்கு, அதுவுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே அந்த 5 நாள் லீவ்லேயும் இந்த 3 நாள் கேப்லேயும் படிக்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். வேறு என்ன பண்ணுறது? பயாலஜி ஒரு 4th சப்ஜெக்டாக நம்ம பார்க்குறோம். பேராமெடிக்கல் போகிறவங்க அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். மேக்ஸுக்கு எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கணும், பயாலஜிக்கு எவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். ஸோ பார்த்துக்கோங்க, பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கடைசியில் அந்த 4 நாள்லேயே பாருங்கள். வேறு என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே டைம் இல்லை. இங்கிலீஷ் வந்து அந்த 2 நாளில் தான் பார்க்கணும். வேறு ஏதாவது நம்ம இங்கிலீஷ் ஒரு நாள் பார்க்கலாமான்னு கேட்டால் அதுக்கு நீ ஸ்பெஷலாக உட்காந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து உட்காந்து நீ வந்து ஒரு 5 மணி நேரம் ஒதுக்கணும். இங்கே டைம் இல்லையே. 10th ஸ்டாண்டர்ட் வந்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1 ஃபுல்லாகவே நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் சொல்லிடுறேன். சாப்டர் 1 நீங்கள் வந்து எல்லாமே படிச்சிருங்க. சாப்டர் 2ல் 2.5, 2.1ல் HCF, 2.8ல் 3355, 2.9ல் ரேகா. இந்த சம்ஸ் தெரிஞ்சாலே போதும். 3rd சாப்டரில் அட்லீஸ்ட் 3.2 3.8 அட்லீஸ்ட் ஸ்கொயர் ரூட்டு ஜிசிடி. மேட்ரிக்ஸு ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தியரம், தேல்ஸ் தியரம், மீடியனு, பித்தகாரஸ், ஆங்கிள் பைசெக்டர். எக்ஸைஸ் 5.2 5.1 5.3க்கு நான் சொன்ன 5 மார்க் 8 5 மார்க் இருக்குது பார்த்துரு. 6th சாப்டரில் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட்டில் 5.2 டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் 6.2லேருந்து 6.4 வரைக்கும் பார்த்துரு. ஸோ அடுத்து 7.2லேருந்து 7.4 7.2 7.3 7.4 மென்சுரேஷன் ஈஸி பார்த்துரு. ப்ராபபிலிட்டி மட்டும் பாரு, ஸ்டாட் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். 8.3 8.4. ஸோ 5 மார்க் எல்லாமே நான் கொடுத்தாச்சு இம்பார்ட்டன்ட், 2 மார்க் தான் கொடுக்கல. ஸோ நம்ம கொடுத்து இம்பார்ட்டண்ட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் வாரியாகவும் எழுதியிருக்கேன். சில சாப்டர்ஸ் ஃபுல்லாக படிக்கணும்.
1.1, 1.2, 1.4, 1.5 செகண்ட் சாப்டரில் இந்த எக்ஸசைஸ், தேர்ட் சாப்டரில் இங்கே எழுதியிருக்க பாருங்க, எல்சிஎம், ஸ்கொயர் ரூட்டு, நேச்சர் ஆஃப் ரூட்டு, சம்மன் ப்ராடக்ட்டு, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இதெல்லாம் பார்க்கணும். சிம்பிளிஃபிகேஷனும் 3.5 6 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ரெண்டு சம் கொடுத்துருப்பேன், நான் கொடுக்குறேன் இம்பார்ட்டன்ட் லைன் கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபிஃப்த் சாப்டரில் உங்களுக்கு ஃபார்முலா படித்தா 5.2, 5.3, 5.4 ஈஸி. 1 பாயிண்ட் ஸ்லோப்பு, 2 பாயிண்ட் ஸ்லோப்பு, 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இதெல்லாம் ஈஸி. 5.4ல் பேரலல் பர்பண்டிகுலர், கொலினியர் வந்து 5.1ல் பார்த்துக்க. சிக்ஸ்த் சாப்டரில் 6.2, 6.3 5 சம் தான் இருக்குது. அந்த ராக்கு, கைட்டு, லேடரு ஈஸியாக போட்டுடலாம். 6.1ல் ஃபஸ்ட்டு 6 எக்ஸாம்பிள், எக்ஸசைஸில் ஃபஸ்ட் 2 எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அதில் எழுதலாம். செவன்த் சாப்டரில் 7.1லையும் 7.2லையும் உங்களுக்கு 10, 12 சம் தான் இருக்குது, ஈஸியாக பார்த்துடலாம். எட்டாவது சாப்டரில் 8.1, 8.2ல் அவ்வளோ ஒன்றும் 2 மார்க் கிடையாது. அந்த R = L - ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் பார்த்தாலே அது எழுதிடலாம். 8.3, 8.4 ப்ராபபிலிட்டி 2 மார்க்கும் பார்த்துரு, மேட்ரிக்ஸ் 2 மார்க்கும் பார்த்துரு. ஸோ 2 மார்க்கு இந்த சீரீஸில் முடிங்க. நீங்கள் மேக்ஸ் வந்து எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு 20 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 நாள் ஃபுல்லாக 5 மார்க்கு, அடுத்த 10 நாள் ஃபுல்லாக 2 மார்க். நீங்கள் தனித்தனியாக ஒரு சாப்டர்ஸ் படித்தாலும் சரி, இல்லை சாப்டர் வாரியாக போனாலும் சரி. ஆனால் மேக்ஸ் டெய்லி 3 மணி நேரம். சார் எங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு சாயங்காலம் வந்து சப்ஜெக்ட் பண்ணிங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் மேக்ஸ் டெய்லியும் பாருங்கள், அப்படி பண்ணுங்கள். இல்லைனா சாயங்காலம் மேக்ஸ் பார்த்து காலையில் 2 மணி நேரம் சயின்ஸு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாயங்காலம் மேக்ஸு, காலையில் சோசியல், அந்த மாதிரி பாருங்கள். ஏன்னா டைம் இல்லைல்ல. சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் 6 லெசன், கெமிஸ்ட்ரியில் 7 to 11, பயாலஜியில் 12, 13, 14, 15 ஃபஸ்ட்டு முடிச்சிரு. அதுக்கப்புறம் 19லேருந்து 23 ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நீ புக் பேக் மட்டும் படித்தா போதும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம், எல்லா தியரியும் முடிச்சுட்டு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்தா போதும். ஓகேவா? அப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சிரு, ஒரு 15 டேஸ்க்குள்ளே முடிச்சிரு. நமக்கு அவ்வளோ டைமில் 2 வாரத்தில் முடிக்கணும். பயாலஜிக்கு வந்து லாஸ்ட்டு அந்த 1 வாரம், சயின்ஸுக்கும் 20 to 25 டேஸ், 22 டேஸ் எடுத்துக்கும். ஏன்னா டைம் வேணும், சயின்ஸுக்கு நல்லா படிக்கணும்ல. நீங்கள் நான் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும். சோஷியலுக்கு வந்து மேப்பு, டைம் லைனு, டிஸ்டிங்விஷ் கியூரேஷனு, சூஸு, ஃபில்லப்ஸு ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு செக் பண்ணு. அதை ஒழுக்கமாக ஃபஸ்ட்டு படி சோஷியல். ஏன்னா 37 மார்க் பக்கம் அதே வருது, 40 மார்க் பக்கம். ஸோ அதை நீ ஃபஸ்ட்டு படி. 5 மார்க்ஸு 10 5 மார்க் எழுதணும். தியரி ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு 10 லெசனில் 3 5 மார்க் கேட்பாங்க. ஜாகிரஃபிலையும் 3 5 மார்க் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸில் 2 5 மார்க், சிவிக்ஸில் 2 5 மார்க். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் போட்டிங்கன்னு கேட்டால் சோஷியலுக்கு ஆல்ரெடி போட்டாச்சு, நிறைய பேர் பார்க்கல. ஸோ சோஷியலோட இம்பார்ட்டன்ட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 5 மார்க் 10மே எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 மார்க்குமே ஹிஸ்ட்ரியிலேருந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நீங்கள் பார்த்துக்கங்க. 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்போவே, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலே உங்களுக்கு 10 கேட்பாங்க. நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. ஸோ ஹிஸ்ட்ரியில் 5, ஜாகிரஃபியில் 5 கேட்பாங்க. ஸோ ஒழுக்கமாக ஜாகிரஃபி ஈஸியாக தான் இருக்கும், படிச்சிங்கனாலே 5 எழுதிட்டு போயிடலாம். ஹிஸ்ட்ரியில் வந்து 5 கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியில் கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 லெசன் ஸ்கிப் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஆனால் எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸில் நான் கொடுத்ததே 10 12 2 மார்க் கூட இருக்காது. அதை நீங்கள் ஒழுக்கமாக படித்தா போதும். ஸோ 20 2 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டால் அந்த கம்பல்சரிக்கு நீங்கள் கஷ்டப்பட்டே ஆகும். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் சோசியலுக்கு வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் தனித்தனியாக படித்தாலும் சரி, இல்லை நான் இங்கே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேப்லேருந்து ஃபில்லப்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு 5 மார்க்கு ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு 8 மார்க்கு ஹிஸ்ட்ரியில் பார்ட்டு 2 மார்க் கடைசியாக வச்சாலும் சரி, நீங்கள் சாப்டர் வரையாக போனாலும் சரி, இல்லை நான் சொன்னது போனாலும் சரி, சோசியலுக்கு மட்டும் கொஞ்சம் அட்டென்ஷன் கூட. 2 நாள் தான் லீவு. கிட்டத்தட்ட சோசியல் நமக்கு டைம் இல்லைனாலும் ஒரு 25 டேஸ் டைம் எடுத்து, 25 டேஸ்னால் 25 டேஸும் சோசியல் படிக்க போகிறதில்ல, மேக்ஸும் பார்ப்போம், சயின்ஸும் பார்ப்போம். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், மேக்ஸு ஒரு நாள் போட்டோம்னா காலையில் வந்து சயின்ஸு, அதே மாதிரி அடுத்த நாள் மேக்ஸ் போட்டோம்னா காலையில் வந்து சோசியலு, திரும்ப அதுக்கடுத்த நாள் மேக்ஸ் போட்டோம்னா காலையில் வந்து சயின்ஸு, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸாக மாற்றிக்கோங்க. சார் தமிழ் இங்கிலீஷ் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25ஆம் தேதிக்கு மேலே தமிழ் ஒரு 5 நாள், அப்புறம் இங்கிலீஷ் ஒரு 5 நாள், அப்படி பார்த்துட்டு லாஸ்ட் 4 நாள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு டைம் வச்சுக்கோங்க. தமிழ் 11ஆம் தேதி எக்ஸாம்னால 4 நாள் ரிவிஷன் வச்சுக்கோங்க. இதுதான் மேட்ரு. ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் கன்ஃபார்மாக உங்களால் பெரிய லெவலில் மார்க் எடுக்க முடியும். 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் சொல்லிட்டேன், மேக்ஸை சொல்லிட்டேன், பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லிட்டேன், ஃபிசிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பண்ணணும். நான் ஒன்று சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரப்போகுது இந்த வருஷம். ரொம்ப டஃப்பாக அவங்க மேக் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வேணால் கை வைப்பாங்க, அது அப்படி தான், அது எதுன்னு சொல்ல முடியாது. ஸோ மித்தது எல்லாமே ஈஸியாக வரும். உங்களுடைய ஃபுல் ஆதிக்கத்தை அதில் செலுத்துங்க. கஷ்டமாக இருக்க சப்ஜெக்டில் உங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்காது, எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு தைரியத்தை எதிர்கொண்டு அதுலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபார்மாக ஒரு நல்ல டோட்டல் வரும், நல்ல மார்க் வரும். எல்லோரும் நல்லா படிங்க. பிப்ரவரி மாதம் வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா
கன்ஃபார்மாக சொல்கிறேன், இனி தட்டினாலும் திறக்காது கதவு. ஏன்னா நானும் எல்லா வீடியோலையும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இம்பார்ட்டன்ட் போடுங்கிறீங்க, கிளாஸ் சீரிஸ் போடுங்கிறீங்க. நான் எல்லா வீடியோலையும் முக்கியமாக இதுதான் பேசுகிறேன். ஆனால் நிறைய பேருக்கு அது போய் சேர்றதில்ல. நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். கன்ஃபார்மாக உங்களோட ஆதரவும் அன்பும் எனக்கு தேவை. கன்ஃபார்மாக நீங்களும் நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாகணும்னு எனக்கு ஒரு ஆசை. தேங்க்யூ.